கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாவல் இதய திருடன். இதனை எழுதி வாசிப்பவர் சாந்திகா சிவகணேஷ். மது, கிளம்பிட்டியா என்று ஒரு குரல் அந்த அதிகாலை நேரத்து அமைதியை கலைத்து சென்னை சூளைமேட்டில் அமைந்திருந்த வீட்டினுள் ஒலித்தது. தாயின் குரல் கேட்டதும் அவசர அவசரமாக தன்னுடைய நகை பெட்டியை எடுத்து வைத்துக்கொண்டு தங்கத்தில் வைரக்கல் பதித்து இருந்த லக்ஷ்மி கம்மல் மற்றும் ஜிமிக்கியை எடுத்து அணிந்தாள். பிறகு அதே போன்ற வைரக்கல் பதித்திருந்த லக்ஷ்மி வடிவினை கொண்டிருந்த 2 தங்க வளையல்களை எடுத்து அணிந்து கொண்டாள். என்ன மது, கூப்பிடுறது காதல் வேலை என்று சிறிது கோபத்துடன் கேட்டபடியே மது என்கிற மதுமிதாவின் அறைக்கு வந்து கொண்டிருந்தவர் அவளது தாய் வள்ளி. விழுந்துச்சு 2 minutes வெயிட் பண்ணுங்க என்று அவரிடம் கூறிவிட்டு அவள் அந்த அலமாரியில் இருந்த நகைப்பெட்டிகளை எடுத்து வைத்து எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த ஜிமிக்கி மற்றும் வளையலை பார்த்த வள்ளி, என்ன திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா என்றார். மதுமிதா தாயை நிமிர்ந்து பார்த்தாள். அரக்கு நிற பட்டுப்புடவை, அதற்கு பொருத்தமான தங்க நகை மற்றும் தலையில் மல்லிகையும் ஆக பார்ப்பதற்கு பளிச்சென்று வந்து கொண்டிருந்த தாயை பெருமை பொங்க பார்த்தாள் மதுமிதா. என்னம்மா, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா? இப்போதானே புடவை கட்ட ஆரம்பிச்சிங்க என்றால் ஆச்சரியமாக. பின்ன உன்ன மாதிரியா 1 மணி நேரமாக புடவை கட்டிட்டு இருக்க, எப்படியோ கட்டி முடிச்சிட்ட போல இருக்கு என்று கிண்டலாக சிரித்தபடி தன் மகளை பார்த்தார். அந்த அடர்ந்த பச்சை நிற பட்டுப்புடவையில் மகளின் அழகு கூடியிருப்பதை ரசித்தார் வள்ளி. இந்த கம்மல் வளையல் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது, இதோட நீ செட் நெக்லஸ் தான் தொலைச்சி விட்டாயே, அப்புறம் என்னடி தேடிக்கிட்டு இருக்க? என்ன மறந்துட்டியா என்று கோபமாக இடுப்பில் கை வைத்தபடி கேட்டார் வள்ளி. அம்மா, அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்கிட்ட இருக்கிற நகையில் ஏதாவது இந்த ஜிமிக்கி வளையலுக்கு சூட் ஆகுதான்னு பார்க்கிறேன் என்று கூறியபடி அவளிடம் இருந்த நகையை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் மதுமிதா. அது எப்படிடி சூட் ஆகும்? அது எங்கள் அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆசாரிக்கிட்ட சொல்லி செய்கிறது. அந்த மாதிரி லக்ஷ்மி டிசைன் செய்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுவும் இல்லாமல் அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த நகை. அதை நான் அவங்க ஞாபகமாக பத்திரமா பொக்கிஷமாக வச்சுருந்தேன். அதை தொலைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு சூட் ஆகிற மாதிரி நகை தேடுறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்றார் சிறிதும் கோபம் குறையாமல். வள்ளியின் கோபத்தை பார்த்த மதுமிதா அப்பா என ஹாலை நோக்கி குரல் கொடுத்தாள். அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பி தயாராகி மகள் மற்றும் மனைவி கிளம்புவதற்காக சோஃபாவில் உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தவர், இல்லை உட்கார்ந்தபடியே காத்து கொண்டு இருந்த நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவர் மகளின் அப்பா என்ற குரல் இனிய சங்கீதமாக காற்றில் மிதந்து வந்து அவர் காதில் விழ உறக்கம் கலைந்து எழுந்தார். என்னம்மா என்று கேட்டபடியே எழுந்து விரைந்து மகளின் அறைக்கு வந்தார். என்ன மது, கூப்பிட்டியா என்று மகளை மறைத்து நின்ற மனைவியை அந்த பக்கம் தள்ளிவிட்டு வந்து நின்று கேட்டார். லேசாகத்தான் என்றாலும் தன்னை தள்ளிவிட்டதில் கடுப்பான வள்ளி, தாங்க முடியலடா, உங்கள் அப்பா பொண்ணு லவ் பாண்ட் என்றார். அப்பா பாருங்கப்பா, திரும்ப திரும்ப என்னையே தப்பு சொல்கிறாங்க. எவனோ ஒரு திருட்டு பையன் என்னோட நெக்லஸை திருடிட்டு போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என்று அந்த திருட்டு என்கிற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து அவளுக்கு அவன் மீது இருந்த கோபத்தை காட்டி கோரினாள் மதுமிதா. அதுதானே, எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணதுக்கு என் பொண்ணு திட்டு வாங்கணுமா என்று மகளுக்கு பரிந்து மனைவியிடம் வாதிட்டார் சிதம்பரம். பாருங்கப்பா, அந்த பொறுக்கி பையனால் என் நெற்றியில் வெட்டுப்பட்ட காயத்தோட தழும்பு கூட இன்னும் போகலை என்று தன் நெற்றியில் இருந்த 2 இன்ச் வெட்டுப்பட்ட தழும்பினை காட்டி கூறினாள். அவன் மட்டும் என் கையில் கிடைச்சா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என்று கருவினாள் பெண். ஏதோ நகையோட போச்சேன்னு சந்தோஷப்படு, என் பொண்ணை விட உனக்கு அந்த நகை பெருசாக போச்சா என்று சிறிது கோபமாக சிதம்பரம் வள்ளியை பார்த்து கேட்க, நான் இப்போ அந்த நகைதான் பிரச்சனைன்னு சொன்னேனா? அந்த ஜிமிக்கிக்கு பொருத்தமான நெக்லஸ் தேடி டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் என்று கணவனை முறைத்தார் வள்ளி. மனைவியின் கோபத்தை பார்த்ததும், அப்படி இல்லை வள்ளி, எனக்கு நீ மது மேலே வச்சிருக்கிற பாசத்தை பற்றி நல்லா தெரியும், அவளுக்கும் தெரியணும் இல்லையா? அதனால தான் அப்படி கேட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதே, ஆசார்கிட்ட சொல்லி அதே மாதிரி நெக்லஸ் உனக்கு நான் பண்ணி கொடுக்கிறேன். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விட்டுடு, நாம விசேஷத்துக்கு கிளம்புற வேலையை பார்ப்போம் என்று கூறி சமாதான கொடியை பறக்க விட்டார் சிதம்பரம். சரி, உங்கள் பஞ்சாயத்து முடிஞ்சுதா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க என்று அங்கு வந்த மதுமிதாவின் அண்ணன் மதுசூதன் கூறவும், மதுமிதா சரி என்று கூறியபடி ஓரளவிற்கு பொருத்தமாக இருந்த ஒரு $1 செயின் ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு
கண்ணாடியை முன் நின்று எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறை பார்த்தாள். பரவாயில்லை, அழகாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டாள். திருமணம் விமரிசையாக நடந்தது. உணவை முடித்த பிறகு சிதம்பரம் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து இருந்தார். அப்போது அங்கு வந்த அவரது நண்பர், மதுமிதா நல்லா வளர்ந்துட்டா, என்ன பண்றா என்று கண்ணுக்கு அழகாக அங்குமிங்கும் நடமாடி கொண்டிருந்த மதுமிதாவை பார்த்தபடி கேட்டார். பிபிஏ முடிச்சுட்டு டெய்லரிங் கற்றுக்கிட்டு டிசைனர் ப்ளவுஸ், சல்வார், அப்புறம் இன்னும் நிறைய தைத்து கொடுத்துட்டு இருக்கா. என்னது, பிபிஏ முடிச்சுட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்காளா? ஆமாம், இதே கேள்வியை தான் நானும் அவகிட்ட கேட்டேன். அப்போது அவ என்ன சொன்னா தெரியுமா? அப்பா, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, என்னை இதை செய்ய விடுங்க, நான் ஹாப்பியாக செய்வேன். அப்புறம் எதுக்காக பிபிஏ படித்த மது என்று வள்ளி கேட்க, பிபிஏ படித்து முடித்த அப்புறம் தானே எனக்கு டெய்லரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. எவ்வளவோ பேர் படிப்புக்கு சம்மதம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. பிஇ முடிச்சுட்டு விவசாயம் பண்ணுற எவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க. நாம் எந்த வேலை செய்தாலும் அதை நாம் சந்தோஷமாக செய்யணும். அப்போ தான் அந்த வேலையில் நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. அதை விட்டுட்டு நமக்கு பிடிக்காத வேலையை செஞ்சால் சின்ன வேலை கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். அவங்க எல்லாம் எதுக்காக அந்த வேலையை செய்கிறாங்க? அவங்களுக்கு அவங்க செய்கிற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான். அதே மாதிரி எனக்கு இந்த வேலை பிடித்திருக்கு, நான் இதை தான் செய்வேன், இதை செஞ்சாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அப்படி செய்தால்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், அதனால் என்னை இதை செய்ய விடுங்க என்றாள் மதுமிதா உறுதியாக. குழந்தைகளை அவரவர்கள் விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி பழக்கமில்லாத பெற்றவர்கள் இவர்கள். எனவே மகளை மகள் விருப்பத்திற்கு விட்டனர். அவளுக்கு ஒரு பெரிய கடை வாடகைக்கு எடுத்து அந்த கடையில் வேலைக்கு ஆட்கள் வைத்து டெய்லரிங் பண்ணணும்னு ஆசை. அண்ணா நகரில் ஒரு நல்ல கடை கூட கிடைச்சிது. என்ன பண்ணுறது, கைக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் போயிடுச்சு. ஏதோ கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கிடைக்காமல் போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு கடை தேடிக்கிட்டே இருக்கா. 1 வருஷம் ஆகுது, இன்னும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கடை கிடைக்கல. அதனால் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு தைத்து கொடுத்துட்டு இருக்கா. அப்படியா, சரிப்பா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் நண்பர். அப்போது அங்கு வந்த மதுமிதா, அந்த கடை கிடைக்காமல் போனதற்கு காரணம் அந்த பொறுக்கி பையன்தான். சொன்ன மாதிரி அன்னைக்கு நாம் பணம் கொடுத்து சாவியை வாங்கியிருந்தால் இந்நேரம் நமக்கு அந்த கடை கிடைச்சிருக்கும் என்று வருத்தமாக கூறினாள் மதுமிதான். எனக்கு என்னமோ நீ தேவையில்லாமல் அவன் மேலே கோபப்படுகிறான்னு தோணுது என்று மகளின் முக மாற்றத்தை கவனித்தபடி கூறினார். அப்பா, நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும் என்றாள், ஒற்றை விரலை உயர்த்தி காட்டி கோபமாக. சரி விடுமா, நாம் கிளம்பலாம் என்று மகளை திசை திருப்பினார் சிதம்பரம். வீடு வந்த மதுமிதா உள்ளே சென்று தன் புடவையை மாற்றிக்கொண்டு அவள் அணிந்திருந்து ஜிமிக்கி வளையலுக்கு ஏற்றவாறு ஒரு சல்வாரை எடுத்து அணிந்து ஹாலிற்கு வந்தாள். அம்மா, ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன் என்று தாயிடம் கூறிவிட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு சென்றாள் மதுமிதா. டி நகரில் அமைந்திருந்த அந்த பெரிய துணிக்கடையில் நுழைந்தாள். அது ஒரு மொத்த வியாபார கடை. அவள் பொதுவாக அவளது தையல் வேலைக்கு தேவையான துணிகளை அங்கேதான் வாங்குவாள். வாங்க மதுமிதா, வாங்க, சொல்லுங்க, என்ன வேணும் என்று அங்கு வேலை செய்யும் பெண் ஷீலா கேட்டாள். ஒரு அறையில் இருந்த அந்த துண்டு துணிகளை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் மதுமிதா. நான் இதையெல்லாம் எடுத்து வைக்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் வேற ஏதாவது வாங்கணும்னா வாங்கிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஷீலா என்று கூறியபடி அவள் அடுத்த தளத்திற்கு சென்றாள். அப்போது ஷீலாவிடம் வேலை செய்து கொண்டிருந்த இன்னொரு பெண் அவளிடம் வந்தாள். என்னடி, கஸ்டமரை பேர் சொல்லி கூப்பிடுற? அவங்க உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர், அவங்க அப்படித்தான் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் என்னை பெயர் சொல்லி கூப்பிட சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் என்னை விட சின்ன பொண்ணு தான் என்று மலர்ந்த முகத்துடன் கூறினாள் அந்த ஷீலா. ஓ அப்படியா என்று புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த அந்த பெண் ஷீலாவிடம் விபரம் கேட்டு தெரிந்து கொண்டாள். அடுத்த தளத்திற்கு சென்றவள் தனக்கு தேவையான நூல் மற்றும் புடவைகளில் வைத்து தைப்பதற்கு தேவையான பல வண்ண கற்கள் எல்லாவற்றையும் தன் கைப்பையில் வைத்திருந்த பட்டியலை பார்த்து பொறுமையாக தேர்வு செய்து எல்லாவற்றிற்கும் பில் போடும்படி கூறிவிட்டு கீழே இறங்கி வந்தாள். மதுமிதாவை பார்த்த ஷீலா, இதோ நீங்கள் கேட்ட லைனிங் கிளாத் எல்லாமே இதில் இருக்குது என்று கூறி அடுக்கி வைத்திருந்த துணிகளை காட்டினாள். மதுமிதா அவற்றை ஒரு முறை சரிபார்த்துவிட்டு பில் போடுவதற்கு அனுப்பினாள். ஓகே ஷீலா, நாம் அப்புறம் பார்க்கலாம் என்று அவரிடம் விடைபெற்று கொண்டு பணத்தை கட்டி எல்லாவற்றையும் தன் 2 கைகள் நிறைய வாங்கி கொண்டு தன் கையிலிருந்த ரிமோட் கார் சாவியை வைத்து கார் டிக்கியை திறந்தவள் எல்லாவற்றையும் வைத்தாள். அப்போது யாரோ அவளை நோட்டமிடுவது போல அவளுக்கு தோன்றியது. அவள் சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தாள். அந்த திங்கட்கிழமை மத்தியான நேரத்தில் டி நகரில் வழக்கத்தை விட கூட்டம் கம்மியாக தான் இருந்தது.
எனினும் அங்கு யாரும் அவளை கவனிக்காதது போல தோன்ற திரும்பி நடந்து கார் ஓட்டுநர் இருக்கையில் வந்து அமர்ந்து காரை ஓட்டி வீட்டிற்குள் வந்து சேர்ந்தாள். ஜிமிக்கி மற்றும் வளையலை கழட்டி அதன் பெட்டியில் வைத்தாள். அப்போது அதே பெட்டியில் அட்டிகைக்கான இடம் காலியாக இருப்பதை பார்த்த அவளுக்கு அந்த திருடனின் ஞாபகம் வந்தது. இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன், அப்ப இருக்கு உனக்கு என்று கருவி கொண்டாள். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்ற பாட்டு சத்தம் திருச்சி நகரத்தின் பக்கத்தில் அமைந்திருந்த அந்த அழகிய கிராமத்து வீட்டினில் கேட்டது. வீட்டின் முன்பு ஒரு அழகிய தாமரை பூ கோலம் போட்டு முடித்துவிட்டு எழுந்து வந்து கொண்டிருந்தாள் மலர். மலர் என்ற குரல் கேட்டு ஓட்டமும் நடையுமாக சமையல் அறைக்குள் நுழைந்தாள் மலர். மலர், இன்னைக்கு முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுடு, அப்புறம் பூசணிக்காய் கூட்டு, புதினா துவையல், ரசம், கொஞ்சம் மோர் ரெடியாக வச்சுடு என்று அன்று மதியத்திற்கு செய்ய வேண்டிய உணவு பதார்த்தங்களை கூறினார் பார்வதி. இன்னைக்கு சஷ்டி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாம் 2 பேரும் சாயந்தரம் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், சரியா மலர் என்று கேட்டார் பார்வதி. சரிங்க அத்தை, நாம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்று கூறியவள் கூறியதோடு மட்டும் நிற்காமல் பம்பரமாய் சுற்றி அந்த சமையலறையில் வேக வேகமாக அனைத்து வேலையையும் முடித்து விட்டாள். பார்வதியும் தன்னால் முடிந்த அளவிற்கு அவளுக்கு உதவி செய்தார். ஒரு தட்டில் கொஞ்சம் பொங்கல் மற்றும் சட்னியை எடுத்துக்கொண்டு சமையலறையில் செய்த வேலையினால் நெற்றியில் வழிந்த வியர்வையை தன் முந்தானையால் துடைத்தபடி ஹாலிற்கு வந்தாள் மலர். டேய் ஆதி, சீக்கிரம் கிளம்புடா, ஸ்கூல் பஸ் வர டைம் ஆயிடுச்சு என்று தன் 5 வயது மகன் ஆதித்யாவை கிளப்பி கொண்டிருந்தாள் மலர். அவன் சட்டை பட்டனை மிக பொறுமையாக தூங்கி வழிந்தபடியே போட்டு கொண்டிருந்தான். மலர் தன் கையில் இருந்த தட்டை மேசை மீது வைத்துவிட்டு ஆதித்யாவை தன் பக்கம் பிடித்து திருப்பி சட்டை பட்டனை போட்டுவிட்டாள். பிறகு அவன் வாயில் பொங்கலை வேக வேகமாக திணித்தாள். மலர், பார்த்து பார்த்து, குழந்தைக்கு அடைக்கப் போகுது என்று அக்கறையுடன் கூறிக்கொண்டே அங்கு வந்தார் அண்ணாமலை. டைம் ஆயிடுச்சு மாமா, இவன் என்னடானா பொறுமையாக கிளம்பிட்டு இருக்கான், ஸ்கூல் பஸ் போய்விடும் என்று சிறிது வருத்தம் காட்டி கூறினாள் மலர். ஸ்கூல் பஸ் போனால் என்னம்மா, நான் தான் இருக்கிறேன் இல்லையா, நான் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வரேன். அதே நேரம் பள்ளி பேருந்து வீட்டு வாசலுக்கு வந்து நின்று பாம் பாம் என்று ஹாரன் அடித்தது. அப்பொழுது அங்கு வந்த ஆதித்யாவின் தந்தை ஆறுமுகம், டேய் என்னடா இன்னுமா சாப்பிடுற, போதும் சாப்பிட்டது, எழுந்து வா என்று அவனை தூக்கி கொண்டு அவனது புத்தக பையையும் எடுத்துக்கொண்டு பேருந்தை நோக்கி நடந்தான். பேருந்தின் அருகில் சென்று ஆதித்யாவை ஏற்றிவிட்டான். அப்படியே உள்ளே கண்களால் ஒரு நோட்டமிட்டான். அத்தியாயம் 2. ஆறுமுகம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வான். சில நேரங்களில் பேருந்து உள்ளே சென்று எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா என்று சரிபார்த்து விட்டு வருவான். ஏதாவது ஒரு நாற்காலி உடைந்து இருந்தால் புகார் கொடுத்து அதனை சரிப்படுத்திய பின்புதான் அந்த பேருந்தை அவன் எடுக்க விடுவான். இதனாலேயே அந்த பேருந்து எப்பொழுதுமே நல்ல நிலையில் இருந்தது. ஆறுமுகம் நோட்டம் விடுவதை பார்த்த பேருந்து ஓட்டுநர் முத்து, ஆறுமுகம், எல்லாமே ஒழுங்காதான் இருக்கு, உனக்காகவே நாங்கள் எப்பவுமே இந்த பேருந்தை எந்த குறையும் இல்லாமல் வைத்திருக்கிறோம் என்று கூறினான். அதற்கு ஆறுமுகம், எனக்காக அதை செய்யாதீர்கள், உங்கள் பஸ்ஸில் வர குழந்தைகளை மனசில் வச்சுக்கிட்டு அதை செய்யுங்க, அதுவும் இந்த பஸ்ஸை மட்டும் அப்படி வச்சுக்கிட்டா பத்தாது, எல்லா ஸ்கூல் பஸ்ஸையும் அப்படித்தான் வச்சுக்கணும் என்று கூறிவிட்டு வந்தான். வீட்டுக்குள் நுழைந்த ஆறுமுகத்தை பார்த்த அண்ணாமலை, எதுக்கப்பா இப்படி பயந்துகிட்டு அவனை பஸ்ஸில் அனுப்பணும், பேசாமல் நம்ம காரிலேயே அவனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரலாமே என்றார் அக்கறையாக. அது இல்லைப்பா, அவன் தான் பஸ்ஸில் போகணும்னு ஆசைப்பட்டான், அதனால் நானும் ஃபீஸ் கட்டிட்டேன், இப்போது சீக்கிரம் கிளம்ப கஷ்டப்படுறான், அதுக்காக நாம் காரில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தால் பணத்தோட அருமை அவனுக்கு தெரியாது, அவன் இந்த மாதம் மட்டுமாவது ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு வரட்டும், அப்புறமா நாம் காரில் விடுவதை பற்றி யோசிக்கலாம், அதுவும் இல்லாமல் ஸ்கூல் பஸ்ஸை நான் செக் பண்ணுறது நல்ல விஷயம்தானே, மற்ற பசங்க பத்திரமா இருப்பாங்க என்றான் பொறுப்பாக. உண்மைதான் ஆறுமுகம், சரி, இன்னைக்கு நிலத்தில் வேலை இருக்கா? இருக்குப்பா, நான் காலையில் 6 மணிக்கு எழுந்து போய் வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்த்துட்டு வந்தேன், திரும்பவும் போகணும். சரிப்பா, நீ அந்த வேலையை பொறுப்பாக பார்த்து கொள்வாய், நான் கடைக்கு கிளம்புறேன் என்றார். மகனின் பொறுப்புணர்ச்சியை அறிந்து அண்ணாமலை, காலையிலிருந்து வேலை செய்து டயர்டாக இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுமா என்றார் மருமகள் மீது அக்கறையாக மாமனார். மாமா, ராமுவும் மறிக்கொழுந்தும் இன்னைக்கு வரல, ராமுவுக்கு உடம்பு சரியில்லையாம், மறிக்கொழுந்து
பக்கத்திலிருந்து பார்க்கணும்னு வரல. தோட்டத்தில் செடிகள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். நான் போய் அந்த வேலையை பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு தோட்டத்துக்கு சென்றாள். மறிக்கொழுந்து ராமு இருவரும் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலையாட்கள். மறிக்கொழுந்து வீட்டு வேலை செய்பவள், ராமு தோட்ட வேலை செய்பவன். இருவரும் பின் 20களில் இருக்கும் கணவன் மனைவி. மலர் மாதவன் ஃபோன் பண்ணினானா என்று கேட்டார் மலரின் மாமியார் பார்வதி. பண்ணவில்லை அத்தை. வேலை விஷயமா வெளியூர் போனால் ஃபோன் பண்ணி இங்கே இருக்கேன், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாதானே நமக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த பையனுக்கு இதெல்லாம் தெரிகிறது கிடையாது என்று சலித்து கொண்டாள் பார்வதி. மாதவன் ஏதாவது வேலையாக இருந்திருப்பான் அத்தை என்று மச்சினனுக்கு பரிந்து பேசினாள் மலர். அண்ணாமலை, பார்வதி இவர்களுக்கு 2 பையன்கள் மற்றும் ஒரு பெண் இருக்கிறார்கள். மூத்தவன் ஆறுமுகம், மிகவும் பொறுப்பானவன். அண்ணாமலைக்கு இருந்த சொந்த நிலத்தில் விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறான். 2வதாக பிறந்த மாதவன் கல்லூரி படிப்பை முடித்து பிறகு பொறுப்புடன் தந்தையுடன் சேர்ந்து அவரது கடையை நடத்தி வந்தான். ஆறுமுகம் விவசாயத்தில் இளநிலை பட்டம் பெற்றிருந்தான். மாதவன் MBA படித்து முடித்துவிட்டு தந்தைக்கு உதவியாக அவர் நடத்தி வந்த கடையில் பற்பல மாற்றங்களை கொண்டு வந்து அதனை விரிவுபடுத்தினான். கடந்த 1 வருடமாக அவனது யோசனையால் இப்பொழுது வியாபாரம் பன்மடங்கு பெருகியிருந்தது. அண்ணாமலைக்கு சொந்தமாக திருச்சி நகரத்தில் ஒரு பெரிய இடம் இருந்தது. அதில் அவர் கடைகள் கட்டி வாடகை விட்டு கொண்டிருந்தார். பிறகு பார்வதியின் யோசனையால் அந்த கடையில் ஒரு கடையை காலி செய்துவிட்டு தானே பாத்திரக்கடை வைத்து நடத்த ஆரம்பித்தார். அதில் நல்ல லாபத்தை கண்டார். அண்ணாமலை ஸ்டோர்ஸ் என்ற பெயர் அந்த பெயர் பலகையில் பளிச்சென்று தெரிந்தது. அண்ணாமலை அந்த பெரிய கடையில் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார். என்னப்பா அண்ணாமலை எப்படி இருக்கு என்று கேட்டபடி அந்த கடைக்குள் நுழைந்தார் அண்ணாமலையின் நண்பர் வேலாயுதம். வேலாயுதமா, வாப்பா என்று வரவேற்றார் அண்ணாமலை. ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க வேலாயுதம்? வாப்பா, நம்ம ரூமில் உட்கார்ந்து பேசலாம் என்று கூறி அவரை கையோடு அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றார் அண்ணாமலை. அறைக்குள் நுழைந்ததும் அவரது நாற்காலியில் அண்ணாமலை உட்கார்ந்து கொண்டு எதிரில் இருக்கும் நாற்காலியை காட்டு. உட்காரு வேலாயுதம் என்று கூறினார் அண்ணாமலை. வேலாயுதம், வெயில் மண்டையை புழக்குது என்று கையில் இருந்த துண்டை கொண்டு முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டார் வேலாயுதம். நல்லா இருக்கேன் என்றபடி அந்த அறையில் நிரம்பி இருந்த AC காற்றின் சுகமான குளிர்ச்சியை அனுபவித்தார். இந்த வெயிலில் நீ எங்கே போயிட்டு வர என்று அக்கறையாக விசாரித்தார் அண்ணாமலை. என்னோட விவசாய நிலம் ஒன்று இருக்குது இல்லையா, அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவருக்கு நிலத்தை காமிச்சிட்டு வர்றேன். என்னப்பா சொல்கிற, உன் நிலத்தை விற்க போறியா என்று அதிர்ச்சியாக கேட்டார் அண்ணாமலை. ஆமாப்பா, நாங்கள் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டோம். இங்கே வந்து இந்த நிலத்தை பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. அதனால் விற்று விடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் ரொம்ப கம்மியாக கேட்கிறார். அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். உனக்கு தேவைன்னா சொல்லு, உனக்கு என்றால் நான் கம்மியாக கூட கொடுப்பேன் என்றார். இல்லை வேலாயுதம், இப்போ தான் சின்னவன் யோசனைப்படி கையில் இருந்த காசையெல்லாம் போட்டு இந்த கடையை விரிவுபடுத்தி இருக்கிறோம். அதனால் இப்போது என்னால் அந்த நிலத்தை வாங்க முடியாது. ஓ அப்படியா? ஆமாம், நான் கூட பார்த்தேன். முன்னாடி நான் பார்த்ததை விட கடை இப்போது நல்ல பார்வையாக இருக்குது. ஆமாம்ப்பா, முன்னாடி நான் பாத்திரக்கடை மட்டும் தான் வச்சிருந்தேன். இப்போது சின்னவன் பக்கத்தில் வாடகைக்கு விட்டிருந்த 2 கடையையும் காலி பண்ணிவிட்டு அங்கேயும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்று கூறியபடி தான் எடுத்து வந்து இருந்த மோர் கூஜாவை எடுத்து ஒரு டம்ளரில் மோர் ஊற்றி அவரிடம் நீட்டினார் அண்ணாமலை. வெயிலில் வந்ததால் ரொம்ப களைப்பாக இருப்ப, இந்த மோரை குடி, வெயிலுக்கு இதமாக இருக்கும் என்றார். அதனை மறுக்காமல் வாங்கி எழுதினார் வேலாயுதம். நானும் பார்த்தேன், பக்கத்திலேயும் பாத்திரக்கடை போட்டிருக்கீங்களா? இல்லை வேலாயுதம், அங்கு ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் விற்கிறோம். என் கூட வா பார்க்கலாம் என்று அவரையும் அழைத்து கொண்டு பக்கத்து கடைக்கு சென்றார் அண்ணாமலை. இந்த கடையில் ஸ்கூல் பேக்கில் இருந்து பேனா, பென்சில், நோட்புக், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஸ்கெட்ச், கலர் பென்சில் என எல்லாமே கிடைக்கும் என்று அந்த கடையை சுற்றி காட்டினார். பிறகு அடுத்த கடைக்கு சென்று இந்த கடையில் லேடிஸ் ஹேண்ட்பேக், ஜென்ட்ஸ் பேக், பெல்ட், சூட்கேஸ், மணி பர்ஸ், ஷூஸ் என எல்லாமே இங்கே கிடைக்கும் என்று அந்த கடையையும் சுற்றி காட்டினார். இதை எல்லாவற்றையும் பார்த்த வேலாயுதம், ரொம்ப அருமையாக விரிவு பண்ணியிருக்கீங்க. வியாபாரம் எதிர்பார்த்த மாதிரி நல்லா போகுதா? கடவுள் புண்ணியத்தில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடம் மெயின் ரோடு இல்லையாப்பா, அதனால் நல்லா வியாபாரம் ஆகும். சரிப்பா, எனக்கு அடுத்த பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். வந்த வேலை தான் முடியல. உனக்கு நிலம் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு என்று கூறிவிட்டு சென்றார் வேலாயுதம்.
மாலை அந்த கடையின் முன்பு ஒரு கார் வந்து நின்றது. மாதவன் வந்துட்டான் போல இருக்கு என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு 2ஆம் தளத்தின் பால்கனியிலிருந்து பார்த்து கொண்டு இருந்து அண்ணாமலை லிஃப்டில் இறங்கி கீழே வந்தார். அதே நேரம் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்து கொண்டிருந்தான் அவரது 2வது மகன் மாதவன். என்னப்பா, போன வேலை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா என்று விசாரித்தார் அண்ணாமலை. நல்லபடியாக முடிந்தது அப்பா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டே தன் நீண்ட கால்களை எட்டி வைத்து நடந்து தந்தையிடம் வந்தான். நீயே ரொம்ப தூரம் காரை ஓட்டிட்டு டயர்டாக வந்திருப்ப, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு என்றார் மகனின் மீது அக்கறையாக அண்ணாமலை. அதெல்லாம் பரவாயில்லையாப்பா, எனக்கு கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்கள் கிளம்புங்க என்று கூறினான் மாதவன். சரிப்பா, நீ உன்னோட வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு, நடராஜ் கடையை மூடிட்டு வரட்டும் என்றார் அண்ணாமலை. ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்று மாதவன் தன் அறைக்கு சென்றான். நெற்றியில் தெரிந்த தழும்பினை பார்த்த மதுமிதா அவனை நினைத்து கொண்டாள். அறையை விட்டு எழுந்து அவர்கள் வீட்டின் தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு போட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். மாலை நேரத்தில் நித்தியமல்லி வாசம் அந்த தோட்டத்தை நிரப்பி ஒரு இனிமையான சூழலை உருவாக்கி இருந்தது. அந்த வாசத்தை அனுபவித்தபடி சிறிது நேரம் கண்மூடினாள். அப்பொழுது அவள் கண்முன் ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்தது ஞாபகம் வந்தது. தேனியில் இருந்த அவளது தோழியின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. திருமணத்திற்கு சென்றுவிட்டு அப்படியே அந்த ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று மதுமிதாவும் அவளது தோழிகளும் திட்டமிட்டனர். அங்கு சென்ற மதுமிதா அந்த ஊரின் பசுமையை ரசித்தாள். பச்சை பசேல் என்று ஊர் மிகவும் அழகாக இருந்தது. இயற்கை அன்னையின் எழில் அவளை மிகவும் கவர்ந்தது. அது ஒரு அழகிய கிராமம். மாசு அற்ற காற்றின் ஈரப்பதம், செடி கொடிகளின் பசுமை எல்லாமே அவளுக்கு புதிதாக இருந்தது. 2 நாட்களில் ஊரை சுற்றி பார்த்தனர். அன்று கோயிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தனர். மணப்பெண் திருமணத்தை வைத்து கொண்டு வெளியில் சுற்றக்கூடாது என்பதனால் அவள் மட்டும் இவர்களுடன் வரவில்லை. அப்பொழுது அங்கு ஒரு பெரிய மாந்தோப்பு இருந்தது. அதில் மாங்காய்கள் பெரிதாக பழுக்க தொடங்கி இருந்தது. ஒரு சில மாங்காய்கள் மஞ்சள் நிறத்திற்கும் மாறிக்கொண்டிருந்தது. இதனை பார்த்த அந்த பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒருத்தி, மது, அங்கே பாரு, மாங்காய் எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு பறித்து சாப்பிடும் போல இருக்கு என்று மாங்காயை பார்த்து சொல்லிவிட்டபடி கூறினாள். மதுமிதாவின் தோழிகளில் ஒருத்தி அவந்திகா. இதனை கேட்ட மதுமிதாவின் நெருங்கிய தோழி கீதா, இது யாரோட தோப்புன்னு நமக்கு தெரியல, நாம் உள்ளே போனால் ஏதாவது பிரச்சனை ஆக போகுது என்று எச்சரித்தாள். கீதா, நீ தேவையில்லாமல் பயப்படுற, இந்த வேலியை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சா போதும், நாம் மாங்காயை பறித்து விடலாம், அவ்வளோ கிட்ட தான் இருக்குது, அதுக்கு எதுக்கு பயந்துக்கிட்டு என்று அவந்திகா கூறினாள். சரி, பேசாமல் ஒன்று பண்ணலாம், அந்த பக்கமாக போய் தோப்பில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து அவங்க கிட்ட கேட்டுட்டு நாம் மாங்காய் பறித்து சாப்பிடலாம், வேணும்னா காசு கொடுத்துட்டு போகலாம் என்று மதுமிதா யோசனை கூறினாள். மற்ற தோழியர்கள் அனைவருக்கும் இது சரியாகவே பட்டது. எனவே அனைவரும் ஒத்துக்கொண்டு அந்த பெரிய மாந்தோப்பின் வேலியை சுற்றி நடந்து முன்புறம் சென்றனர். ஆனால் அங்கு எவருமே இல்லை. ஏமாற்றமும் கால்வலியும் சேர்ந்து கொண்டது. ஏற்கனவே சுற்றி திரிந்து கலைந்து போய் இருந்தனர். சரி, வேண்டாம், விடுடி போகலாம் என்று கீதா கூறினாள். ஆனால் அவந்திகா விடுவதாக இல்லை. எனக்கு இன்னைக்கு மாம்பழம் வேணும், அவ்வளவுதான் என்று குழந்தை போல அடம்பிடித்தாள். எனவே மதுமிதா, சரி வாங்க, நாம் போய் ஆளுக்கு ஒரு மாம்பழம் பறித்து எடுத்துட்டு வரலாம் என்று கூற மற்றவர்களும் அதனை ஆமோதித்தனர். 5 பெண்களும் அந்த வேலியை தாண்டி அந்த பக்கம் குதித்தனர். பிறகு பக்கத்தில் இருந்த மரத்தில் இருந்த மாம்பழத்தை பறித்து தங்களது கைப்பையில் போட்டுக்கொண்டனர். அப்பொழுது அவந்திகா, என்னடி இந்த தோப்பில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல, நாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் இன்னும் 2 மாம்பழம் பறிக்கலாமா என்று கேட்டாள். வேண்டாம் அவந்திகா, போதும், திரும்பி போகலாம் என்று அவந்திகாவின் கையை பிடித்து அந்த பக்கம் திருப்பினாள் கீதா. ஆனால் அவந்திகா, நீங்கள் எல்லாம் போங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அதோ அந்த மரத்தில் தெரியுது இல்லையா ஒரு பெரிய அழகான மாம்பழம், அதை பறித்து எடுத்துட்டு வரேன் என்று கூறியவள் தோழியர்கள் எதுவும் பதில் கூறும் முன்பே முன்னேறி நடக்கலானாள். இதனை கண்ட மற்ற தோழியர்கள் வேறு வழியின்றி சரி நம்மளும் போகலாம் வாங்க என்று கூறியபடி நடந்தனர். ஆனால் அந்த மாம்பழம் அவளுக்கு எட்டவே இல்லை. எனவே ஒரு கல்லை எடுத்து அந்த மரத்தின் மீது அவந்திகா அடித்தாள். அப்பொழுது அந்த மரத்தில் இருந்த ஒரு குருவி கூடு கீழே விழுந்தது. அவந்திகா அதனை அலட்சியப்படுத்தி மீண்டும் அந்த மாம்பழத்தை பார்த்து கல்லெறிந்தாள். ஆனால் மதுமிதா, அவந்திகா ஸ்டாப் இட், இங்கே பாரு, குருவி கூடு கீழே விழுந்து போய் கிடக்கு என்று கோபமாக கூறினாள்.
அதுக்கு நான் என்ன பண்ணுறது மது என்று சத்தமாக அவளிடம் கேட்டாள் அவந்திகா. அப்போது அங்கு யாரோ வரும் சப்தம் கேட்டது. அப்போது மற்ற தோழியர்கள், யாரோ வருகிற சத்தம் கேட்குது, வாங்கடி ஓடி போயிடலாம் என்று கூறியபடி வெளியை நோக்கி ஓடினர். ஆனால் மதுமிதாவுக்கு அந்த குருவியை அங்கே அப்படியே விட்டுவிட மனம் வரவில்லை. எனவே அவள் அந்த குருவியை கையில் எடுத்தாள். இதனை கவனித்த கீதா, மது என்ன பண்ண போற என்று கேட்டாள். நான் இந்த குருவி கூட்டை அந்த மரத்தில் திருப்பி வைக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டு கீதாவின் பதிலை எதிர்பார்க்காமல் மரத்தில் ஏறினாள். கீதாவுக்கு மதுமிதாவை விட்டுவிட்டு போக மனமின்றி அவளுக்காக காத்திருந்தாள். சீக்கிரம் என்று அவளை அவசரப்படுத்தினாள். மதுமிதா தன் கையில் இருந்த குருவி கூட்டை பத்திரமாக அந்த மரக்கிளையில் பொறுமையாக வைத்தாள். அதே நேரம் கீதா சத்தம் வரும் திசையை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது இளம் ஆண் ஒருவன் முன் நடந்து வந்து கொண்டிருக்க அவனுக்கு பின்பு 5 ஆண்கள் கையில் கம்புடன் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களது முகம் தெளிவாக தெரியவில்லை. அவர்களை பார்த்ததும் கீதாவுக்கு வியர்க்க ஆரம்பித்து விட்டது. சீக்கிரம் வாடி, குருவி கொட்டை வைத்து விட்டாயா என்று பதட்டத்துடன் கேட்டாள். இந்த நாவலின் அடுத்த பகுதியை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி நண்பர்களே.